கரண்ட் இல்லாமல் உனக்கு கொஞ்ச நேரம் இந்த உலகத்தில் வாழையலாம், ஃபோன் இல்லாமல் கொஞ்ச நேரம் வாழையலாம். அந்த கபருக்குள்ள யாருமே வராத ஒரு சந்தர்ப்பம் வரும். இந்த பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த கபர் நெருக்குமே. அந்த கபருக்குள்ள ஒரு ஒளியும் இல்லையே, அந்த கபர் இருட்டாக இருக்குமே. அந்த கபருக்குள்ள அல்லாஹ் வேதனை செய்வானே, நெருப்பு கம்பளங்களை கொண்டாந்து என்ன போத்துவானே. அந்த பயம் நமக்கு இல்லை. இன்னும் வரலன்னா எப்போ வார எப்போ மாறுற, எப்போ இந்த மாற்றம் வரும்? இது வரைக்கும் தொழுகைக்கு நாங்கள் வரவில்லை என்று சொன்னால் எப்போ தொழுகைக்கு தொழுகைக்கு வராத பிள்ளைக்கு எத்தனை பேர் நாம் சோறு கொடுத்து விட்டுருக்கோம்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட பிள்ளைக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்க. உங்களோட பிள்ளை தொழலன்னு சொன்னால் அடிங்க, கண்டிங்கன்னு சொன்னாங்க. நம்ம எத்தனை பிள்ளை தொலை வருது நம்மளோட வீட்டில்? எத்தனை தொழாத பிள்ளைக்கு நாம் சோறு கொடுத்து விட்டுருக்கோம்? தொழு விட்டு வா சோறு தாரன்னு சொல்லி செல்லுங்க. கணவனோட குடும்பம் நடத்துறீங்க, தொழாத ஒரு கணவனோட குடும்பம் நடத்துறது எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கின்றது? சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இப்பயும் மாறலன்னு சொன்னா, இப்போ இல்லாம நம்மளோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டாடலன்னு சொன்னா நாம இப்போ மாற்றத்தை கொண்டாட. ஆனால் நம்மளோட மதத்தை பின்பற்றுறது, நம்மளோட மத விஷயங்கள்லேயே நமக்கு எத்தனையோ ஓட்டையில் இருக்கு. ஆனால் மாற்று மதத்தவருடைய கொண்டாட்டம் நமக்கு சந்தோஷம். மாஷா அல்லாஹ்.